எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து வேல்குமார், திருநெல்வேலி மாவட்டம். 2024 குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் FGTAல இப்போ ஒர்க் பண்ணுறேன் திருச்சியில். ஸ்கூல் லைஃப்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. 10th வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு இருந்தேன். 11th போச்சு, ரொம்ப சுற்ற ஆரம்பித்தேன். ஏன்னா சின்ன வயசு, என்ன பண்ணணும் என்னன்னு தெரில. வீட்டில் சொல்லுவாங்க, நமக்கு தான் சின்ன வயசில் தான் காது கேட்காத. நல்ல ஊர் சுற்றி எக்ஸாம் எதுவும் படிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. 11th ஃபெயிலு. வெக்ஸ் ஆகி அடுத்து என்ன பண்ண அப்படின்ற மாதிரி மூளைரப்டில் தான் படித்தது 10th வரைக்கும். 11th ஃபெயிலு. அடுத்து 11th அப்படியே மாற்றியாச்சு, மருதகுளத்துக்கு மாற்றியாச்சு. மறுபடி அங்கே போயிட்டு சின்ன பசங்க கூட படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் மன வருத்தமாகி அங்கேயும் ஸ்கூலுக்கு போகவே இல்லை, ஃபுல்லாக கட்டடிச்சாச்சு. அங்கே நீ கண்டிப்பாக பாஸ் பண்ணி மாட்ட, நீ பெயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு சார் மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், கெமிஸ்ட்ரி சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அவர் எழுதி நீ பாஸ் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, அதை முடித்து கடவுள் புண்ணியத்தில் 12th கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து காலேஜ் போனால், அங்கே ஜான்ஸ் காலேஜ் தான் படித்தேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு அப்பவும் விவரம் தெரில, அதனால் கொஞ்சம் காலேஜ் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கேயும் நல்லா ரவுண்ட் அடித்து அங்கேயும் சரியாக படிக்கல, ஃபுல்லாக அரியர். 22 சம்திங் அந்த மாதிரி வச்சுருந்தேன். 2017 கிளியர் பண்ணும்போது 22 அரியர் கையில். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து முடித்து கொரோனா பேட்சில் மட்டும் கொரோனா டயத்தில் மட்டும் ஒரு 2 அரியர் மட்டும் இருந்து, அது குவாரண்டைனில் எடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே சும்மா ஊரை சுற்றிட்டு கொரோனாலே எல்லாமே போச்சு. ஹையர் ஸ்டடியும் பண்ண முடியல, பூரா அரியர் வச்சாச்சு. பிறகு இருந்தால் கூடி ஹையர் ஸ்டடி பண்ணேன், அவ்வளோதான். ஹையர் ஸ்டடி இன்னுமே எனக்கு அந்த மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஹையர் ஸ்டடி மட்டும் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி. அடுத்து கொரோனாவில் போச்சு. அடுத்து 2022 அண்ணன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறான். அதனால் எனக்கும் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. போகலாம், வீட்டிலலாம் யாரும் நம்பலை, இவன் எங்கே படிக்க போகிறான், எங்கே உருப்பட போகிறான் அப்படின்ற மாதிரி இருந்து. அடுத்து எனக்கு வீட்டிலலாம் யாரும் ஹெல்ப் பண்ணல, நானே தான் போனேன். எனக்கு இன்ஸ்டியூட் போகணுன்ற ஆசையில் நானே போனேன். 2022 போய் ஜாயின் பண்ணேன். அங்கேயும் காலேஜில் இருக்க மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் காலேஜில் நல்லா சுற்றிட்டு இருந்தேன். அடுத்து 2022 எழுதலை, எக்ஸாம்லாம் படிக்கல, சும்மா தான் 2022 அப்படியே போச்சு. 2023 கால்ஃபர் எதுவும் இல்லை. 2023 லாஸ்ட்டில் குரூப் 4 கால்ஃபர் வந்துச்சு. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் படிக்க. ஆனால் சொன்னேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் இருந்து என்கிட்ட. அதனால் கொஞ்சம் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதை நல்லா கொஞ்சம் படித்தேன் அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே. எப்படி நம்மளும் வேலைக்கு போயிடணும் எப்படியாச்சு. ஏன்னா அவமானங்கள் எல்லாமே வேறு என்ன, யாருக்கு தான் வீட்லேயே மதிக்க மாட்டாங்க சொல்ல போனால். எல்லாருக்கும் இதே நிலமை தான். நானும் அதிலேருந்து தான் வந்திருப்பேன். எல்லார் நிலமையும் எனக்கும் தெரியும், அதிலேருந்து தானே வந்திருக்கேன். அதுக்கு உட்காந்து நல்லா படித்தேன். ஆனால் படித்தது எஃபர்ட்லாம் நல்லா தான் போட்டேன். கடைசி நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுலேயே பாதி என்னால் ரிவிஷன் பண்ணவே முடியல. ஸ்ட்ரெஸ் ஆனது தான் எப்படின்னா, எல்லா நேரமும் படிக்கவே முடியாது எல்லாராலையும். எனக்கு அப்போ புரியும். ஆனால் அந்த டயத்தில் பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு படிப்பு ஓடாது. அப்போ நமக்கு கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி சொன்னால் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா அவனும் நம்ம கலாய்ப்பாங்க. ஆனால் நம்ம நிலவரம் நமக்கு தான் தெரியும், நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோம். கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடிய, ஏன்னா வயசு ஏஜ் போய்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி 28 ஆயிடுச்சு, ஏஜ் போய்கிட்டே இருக்குது. வீட்டில் வேறு கேள்வி, வீட்லேயும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம மேலே தானே தப்பு இருக்குது. நம்ம ஒழுங்காக இருந்தால் வீட்லேயும் கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு போய் எக்ஸாம் எழுதி, எக்ஸாம்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்லேயே நான் எக்ஸாம் ஒழுங்காக எழுதவே இல்லை, ரிவிஷன் பண்ணல. மாதிரி எங்கள் எக்ஸாம் எழுத தமிழ் மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ணி போட்டேன். மற்றபடி எல்லாமே ABCD தான். சொல்ல போனால் சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு ஜாப் கிடைக்குன்னு கண்டிப்பாக நான் நம்பவே இல்லை. வீட்டிலே சொல்லிட்டேன், எனக்கு கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் ஜாப் கிடச்சிட்டு. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் FGTL இதுக்கு எப்படின்னா சர்டிஃபிகேட் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த ஜாப் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிட்டு. சொல்ல போனால் மார்க் கம்மி தான், ஃபோட்டோ எஃபர்ட் அதிகம், மார்க் கம்மி தான். மார்க் கொஞ்சம் நல்ல மார்க் வச்சுருந்தா நம்ம திருநெல்வேலியிலே போஸ்டிங் கிடச்சிருக்கும். மார்க் கொஞ்சம் கம்மின்றதுனால இப்போ திருச்சியில் போஸ்டிங் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, இந்த 142 மார்க்குக்கு எப்படி ஜாப் கிடச்சிது அப்படின்ற மாதிரி. போட்ட எஃபர்ட்லாம் ஓகே தான், நல்லா ஹார்ட் ஒர்க் தான் பண்ணேன். இந்த ஸ்ட்ரெஸ்லேயே என்னால் ரிவிஷன் பண்ண முடியாமல் மார்க் கம்மியாச்சு. ஆனால் இந்த 142 கிடச்சிது என்னென்னா, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எலிஜிபிள் அப்படி ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எப்படின்னா கவர்மெண்ட்டு அப்ரூவலில் உள்ள கம்பெனி ஏதாவது அந்த மாதிரி அதில் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்கணும் ஒரு 3 வருஷம் மாதிரி. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எப்படின்னா, கால்ஃபர் வரைக்கும் முன்னுக்கூட்டியே அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அந்த டேட் இருக்கணும், அந்த மாதிரி வாங்கியிருக்கணும். கால்ஃபருக்கு அப்புறம் வாங்கினா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த ஜாப் கிடச்சிது. அந்த ஜாபுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி எல்லாமே என்கிட்ட இருந்தது. அதனால் அந்த ஜாப் எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஸ்டடி டைமிங் எப்படின்னா, மேக்ஸிமம் எல்லோரும் நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு படிக்க பழகுங்க. எனக்கு என்ன காப்பாற்றினதே இதான் சொல்ல போனால். காலைல ஒரு 3:30 மணி 4 மணி அந்த டைமிங்லேயே எழுந்திரிச்சு படித்து பழகிட்டேன். நல்லாயிருக்கும் அந்த டைமிங்கில் படிக்க. ஆனால் நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் தூங்கணும். சீக்கிரம் தூங்கினா மட்டும்தான் காலைல எழுந்திரிக்க முடியும்.
வேறு மதியம் மேக்ஸிமம் ஸ்டடீஸு ஓடாது. அதனால் மேத்ஸ் ஏதாவது அந்த மாதிரிலாம் ஓல்டு கொஷின் பேப்பரு அந்த மாதிரி படிக்க பாருங்கள். ரீட் பண்ணிட்டு வாங்க. பஸ்ஸில் வரும்போது டைம் கிடச்சின்னா படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லைனா கொஷின் பேப்பர் ஏதாவது ரீட் பண்ணிட்டே வாங்க, இல்லை மோட்டிவேட்டாக ஏதாவது வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதேமாதிரி படிக்கிற இடத்த கொஞ்சம் மாற்றி பழகுங்க. ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா எப்படியும் போர் அடிச்சிடும் கண்டிப்பாக. நான் பார்த்த அளவில் நான் இடத்த மாற்றினேன். அடிக்கடி போர் அடிச்சுன்னா இடத்த மாற்றி மாற்றி படிப்பேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். முக்கியமாக சொல்ல போனால் பழைய பஸ் ஸ்டாண்டு பார்க்கு தான். பழைய பஸ் ஸ்டாண்டு பார்க்கு, பழைய பஸ் ஸ்டாண்டில் அந்த பேக் சைடு அதில் உட்காந்து படிப்பேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்க. பஸ்ஸு போயிட்டு வரும், அப்படி படிக்க நல்லாயிருக்கும் அந்த ஏரியாலாம். இந்த மாதிரி வீடியோ எடுக்க காரணம் மீன்ஸ் எப்படின்னா, இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணமும் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி தான். உட்காந்து படித்த இடங்கள், அதுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்ல போனால். அப்புறம் கடவுளுக்கு. பசங்க நிறைய பேர் கேட்குறாங்க படிக்கிறது எப்படி, என்னதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி. சிம்பிள். ஃபஸ்ட்டு குரூப் 4னா இப்போ சிலபஸை குரூப் 4ஓ குரூப் 2ஓ சிலபஸை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்காங்க. ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணுங்கள். அங்கே எங்கே புக்ஸ் நிறைய வாங்காதங்க, தேவையில்லாத புக்ஸு. தேவையில்லாத படிக்கவே தேவையில்லை. முதல்ல ஓல்டு கொஷின் பேப்பர் வாங்கி வச்சுக்காங்க. அதையெல்லாம் டவுன்லோடே பண்ணிக்கலாமே, மொபைல்லே எடுத்துக்கலாம். எடுத்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்காங்க. இதை பார்த்தாலே போதும். ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்க ஓடலைன்னா அந்த கொஷின் பேப்பரை ரீட் பண்ணுங்கள். பஸ்ஸில் வரும்போதோ இல்லை ஏதாவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கொஷினை பாருங்கள். வேறு ஸ்கூல் புக்கையும் பார்த்தாலே போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. வேறு எங்கேயுமே புக்கை வாங்கி நீங்கள் ப்ரெஷர் தான் ஆவீங்க. தேவையில்லாமல் இதையும் படித்து அது தேவையில்லை. ஸ்கூல் புக்கை மட்டும் பாருங்கள், நல்லா ரீட் பண்ணி. தமிழையும் மேத்ஸையும் கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஸ்டார்டிங் மீன்ஸ் எப்போவுமே தமிழ் மேத்ஸ் கொஞ்சம் நல்லா வச்சுக்காங்க. ஓரளவு நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி தமிழ்லேயும் மேத்ஸ்லேயும். ஜிகேலையும் படிங்க. ஜிகேன்னா எப்படின்னு தெரில, அவங்க எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது ஜிகேவை. அதனால் ஜிகேயும் படிக்கணும். ஆனால் தமிழ் மேத்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. இதை பார்த்தாலே போதும். வேறு ரொம்பலாம் போட்டு ப்ரெஷர்லாம் ஆகாண்டாம். ப்ரெஷர் ஆகாமல் எப்போவுமே ஹாப்பியாக படிக்க பழகுங்க. நான் ப்ரெஷர் ஆகிறதுனால தான் மார்க் கம்மியாச்சு, சத்தியமாக சொல்கிறேன். எல்லாம் இந்த மார்க் எனக்கு ஓரளவு நல்ல ஆவரேஜ் மார்க் வாங்கி எனக்கு போஸ்டிங் வந்து திருநெல்வேலியிலே கிடச்சிருக்கும். இங்கே திருச்சிக்கு வரக்கூடிய தேவை இருந்திருக்காது. அதனால் நல்ல ஸ்கூல் புக்கை மட்டும் தெளிவாக பாருங்கள். வேறு எதுவும் வேண்டாம். வேறு இது ஃபிசிக்கலை பற்றி கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஃபிசிக்கல் எப்படின்னா ஹைட்டு போலீஸ் மாதிரிலாம் இல்லை, 165 அந்த மாதிரி போதும். வேறு என்னென்னா வாக்கிங் டெஸ்ட் வைப்பாங்க. 25 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் கிடக்கணும். நான் என்ன 2 மணி நேரத்துலேயே முடிச்சிட்டேன். ஏன்னா மாரத்தான் போயிட்டுருக்கேன்னா அதனால் ப்ராக்டிஸ் மாதிரி ஆச்சு. நீங்களாம் ஈஸியாக கடந்துருவீங்க. 25 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் ஈஸியாக வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். வேறு ஜஸ்ட்டு ஹைட்டு அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதுவுமே நார்மல் தான். ரொம்பலாம் இதாகாது. உங்கள்கிட்ட அவங்க கேட்குறது இருந்தால் அந்த மாதிரி போதும். ஜஸ்ட்டு ஹைட்டு ஓகே. வேறு என்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா அதுலேயுமே பெரிய அளவில் ஒன்றும் இருக்காது. நீங்கள் ப்ராப்பராக வச்சுருந்தாலே போதும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதை பற்றிலாம் பயப்படவும் வேண்டாம். ஃபிசிக்கலையும் பயப்படவே வேண்டாம், எடுத்துடலாம். மெடிக்கலுமே அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ரொம்பலாம் அதுவுமே பற்றிலாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். அந்த டைமிங்கில் மெடிக்கல்லாம் வாங்கிக்கலாம். நான் இப்போ FGTLாக தான் இருக்கேன். எனக்கு அடுத்த போஸ்டிங் வந்து ஃபாரஸ்டர். ப்ரொமோஷன் கிடைக்கும், ஆனால் இயர்ஸ் ஆகும். எப்படியும் 10 வருஷமாவது ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான் சொல்லிக்கிட்டாங்க, சரியாக தெரில. அவ்வளோ நாள்லாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், படிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சீக்கிரத்தில் ஃபாரஸ்டர் ஆகிட்டு அடுத்த இன்டர்வியூவில் ஃபாரஸ்டராகவே சந்திப்போம் உங்களை.